ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. கூலி இஸ் ஈக்குவல் டு 100 பாஷா. எஸ், நாகார்ஜுனா சொன்ன மாதிரி கூலி வந்து ஒரு 100 பாஷா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். இந்த படத்தை வந்து நான் வந்து 2 தடவை பார்த்துருக்கோம். அதாவது 2 தடவைன்னு சொல்கிறத விட இப்போ வந்து பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் ஆகிட்ட பிறகு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை கிட்ட அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். பட் ஆனால் ஸ்டில் அந்த படத்தை கொட்டி நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆச்சு, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகலை. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம வந்து அதை பத்தி தான் பேச போறோம். நாம பார்த்தது 2 தடவை. ஒன்னு வந்து நம்ம சென்னையிலயும் பார்த்தோம், இன்னொன்னு தி பிக்கெஸ்ட் ஸ்கிரீன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கிரீன்லயும் நம்ம பார்த்தோம். ஆந்திரா தமிழ்நாடு இல்ல, ஆந்திரா. ஆந்திரா சூலூர்பேட்டை இல்ல, அது வந்து ஏசியாலேயே பிக்கெஸ்ட் ஸ்கிரீன் சொன்னாங்க. சவுத் ஏசியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்கிரீன் தியேட்டருங்க. ஆமா, 2 தடவை அங்கதான் பார்த்தோம். ஒரு தடவை நீ நானு நம்ம டாடி மட்டும் போய் பார்த்தோம். நம்ம டாடி என்ன சொன்னாங்க, பாஷா மாதிரி இருக்குடான்னு சொன்னாங்களா? பாஷா மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. படம் உண்மையாலே சொல்லணும்னா, நான் ஒரு பர்சனலா வந்து ரஜினி ஃபேன் இல்லைனாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க டேடி வந்து என்னை வந்து சின்ன வயசுல இருந்து ரஜினியோட படத்துக்கு ஸ்பெஷல் ஷோக்கு கூட்டு போயிருக்காங்க. ஜலால் வந்த மாதிரி எனக்கு வந்து ஞாபகங்கள் வந்து ரொம்பவே கம்மி. எனக்கும் ஞாபகம் இருக்கு. பாபா படம் பார்த்திருக்கோம். பாபா படம், அண்ணாமலை, அருணாச்சலம். அருணாச்சலம் எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கிறது படையப்பா, அப்புறம் பாபா, அப்புறமா சிவாஜி த பாஸ். இந்த 3க்குமே வந்து ஒரு மொரட்டு கிரவுடு. இது எல்லாமே நம்ம ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். ப்ரிவியூ ஷோனா என்னன்னா, இந்த காலத்து ப்ரிவியூ ஷோ மாதிரி 4:30 மணி ஷோ கிடையாது. அது என்னன்னா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா முன்னாடி நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஷோ போடுவாங்க. அதுவும் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. அண்ணாமலை, அருணாச்சலம் படத்துக்கெல்லாம் எங்க டேடி வந்து என்னை வந்து தோல்ல போட்டு கூட்டிட்டு போனாங்க. அப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு திருவிழால இருக்கிற மாதிரி தியேட்டர்ல சீரியல் லைட் எல்லாம் கட்டி இருப்பாங்க. அண்ணாமலை படம் வரும்போது முதல்ல நீ பொறந்தியானே தெரியல. என்னடா எனக்கு வந்து நல்ல அண்ணாமலை எப்படிடா உனக்கு ஞாபகம் இருக்கும்? சரி, அதை விட இப்ப டாபிக் விட்டு டைவர்ட் ஆகி போவானா, உள்ளக்கவா. ஓகேவா? லோக்கி என்ன சொன்ன மாதிரி படம் வந்து வர்த்தா இல்லையா, படம் நல்லா இருக்கா இல்லையா, நீ என்ன நினைக்கிற அதை சொல்லு. ஓகே, இப்போ வந்து படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து நாம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, அந்த படம் வந்து ஏன் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, அந்த பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் சொன்னா, இப்போ நான் பார்த்தது வந்து ஒரு அக்மார்க், ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த டைம்ல வந்து பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு ஃபேமிலியோட பார்த்தது. எப்படின்னா, அந்த க்ரௌடு, இந்த க்ரௌட வந்து வேற யாராலையும் மேட்ச் பண்ண முடியாது. எந்த ஒரு நடிகராலையும் இந்த க்ரௌடு, இந்த சார்மு, விஜய் இப்போ வந்து நிறைய சொல்றாங்க. பட் ஆனா ஸ்டில் அந்த ரஜினிக்கான க்ரௌடு சார்ம் இருக்கு பத்தியா, அத வந்து எந்த ஒரு இடத்துலயும் நீ இது சொல்றதெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப அதுக்காக நம்ம இங்க வரல. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, கூலி படம் பாக்குற ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப நீ சொல்றது பத்தி பேசணும்னு வச்சுக்கேன், ஒரு சாதாரண கூலி மெக்சிகன் கார்டலு, ஒரு ஹார்பரே கண்ட்ரோல்ல வச்சிருக்க ஒரு டானை என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? அது ரஜினியா இருக்கிறனால நீ அக்செப்ட் பண்ற. ஸ்டோரியில அங்கேயே ஒரு ஃபிளா இருக்கு. ரஜினி மட்டும் அந்த கதையில இல்லைன்னா அந்த கேரக்டரே ஒரு வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத கேரக்டர். சரியா? அதே மாதிரி அந்த இன்ட்ரோ படத்தை ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் உனக்கு சொல்றேன். இன்ட்ரோவே பாரு, கறி வெட்டுறதுக்கு எதுக்குப்பா சீனு? முகத்துல இப்படி மறைப்பாரு, இப்படி மறைப்பாரு. சாஃப்ட் லான்ச்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் லான்ச், இன்ஸ்டாகிராம்ல லவ்வரை சாஃப்ட் லான்ச் பண்ணுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் கையை காட்டுவாங்க, அப்புறம் வந்து பின்னாடி காட்டுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ரஜினியை சாஃப்ட் லான்ச் பண்றாங்க. ஓகே, மொத்தமா ஆனா ஒரு விஷயம், ஆனா அதே மாதிரி ஒரு மாஸ் இன்ட்ரோ கிடையாது என்ன பொறுத்தவரையும். எப்பவுமே ஒரு லெகசி ரஜினி கேட்ட இன்ட்ரோவே கிடையாது. இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இன்ட்ரோ வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இன்னொரு விஷயம், நான் நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறமா நீ பாசிட்டிவ்ஸ் சொல்லு. ஓகேவா? காலேஷா கேரக்டர், அவரு ரூம் பக்கம் போவாதீங்க, அங்க போவாதீங்க, தண்டத்துக்கு தியேட்டர்ல படத்துல இருந்தாரு. ஓகேவா? ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றது மட்டும்தான் அவர் வேலை. 4 பேர் தூக்கி போட்டு மிதிக்கிறதுதான் வேலை. அதுக்கு ஒழுங்கா ஸ்ருதிஹாசனை காப்பாத்த போயிருந்தாலாவது ஸ்ருதிஹாசன் மாட்டிருக்காது. வளைச்சு மாட்டுது. அதாவது சேசிங்ல அவங்க உட்கார்ந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நியாயமா சொல்லு பாக்கலாம்? அதாவது என்னப்பா நீ பசிக்காத, சாயந்தரம் ஆயிருச்சு, இவ்வளவு நாள் அடைஞ்சு கிடக்காங்க, சோறு கிடைக்காது, கட்டி போட்டவன் செயினா ஊத்துட்டு வந்து பாக்குற வரைக்கும் திண்டுகிட்டு இருப்பாங்க. என்ன அந்த கட்டி போட்டதே தப்பு. எவனாவது கழுத்தையும் கையும் கட்டி போடுவாங்களா? கழுத்தை கொண்டு போய் கம்பியில கட்டி போடுவாங்க, கழுத்தையும் கையை கட்டி போடுவாங்களா? சொல்லுங்க. அங்கதான் வந்து நீ ஸ்ருதிஹாசனுடைய ஐக்கியூவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு மிகச்சிறந்த, ஏன்னா டாக்டர் படிக்க வேண்டியவங்க அவங்க. புரியுதா உனக்கு? அந்த படத்துல
அவங்க ஏன் டாக்டர் ஆகலன்றதுக்கு இது ஒரு காரணம். சத்யராஜ் வந்து இது சத்யராஜ் இல்லாம வேற யாரை போட்டிருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த கேரக்டருக்கு சத்யராஜ் தான் தேவைன்னு அவசியம் இல்ல. கரெக்ட். ஓகேவா? ஒரு ஸ்டார்டோமை கொண்டு வரணும், சீனியர் ஆக்டர் பெரிய ஆக்டர் எல்லாம் கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக போட்டு சத்யராஜ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஹாலிவுட்ல ஒரு தியரி கொண்டு வந்தானுங்க, பேன் இந்தியா படம், பேன் வேர்ல்டு மூவின்னு சொல்லி. இந்த பேன்ன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் வந்து ஹாலிவுட்ல தான் ட்ரை பண்ணானுங்க. ஏன்னா நீ எல்லா படத்துலயும் பாரு, தாய்லாந்து ஹீரோ ஒருத்தன், சைனீஸ் ஹீரோ ஒருத்தன், ஹாலிவுட் ஹீரோ ஒருத்தர், இந்தியால இருந்து ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 6-7 ஹீரோவை சேர்த்து ஒரு படம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த படத்தை கொண்டு போய் உலகம் ஃபுல்லா சேர்த்து காசு எடுக்கிறதுக்கு. நம்ம தமிழ்ல கிரேமான் ஒன்னு விட்டாங்களே நெட்ஃபிளிக்ஸ்ல, தனுஷ் வச்சு. கிரேமானோட கான்செப்டும் அதான். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா ட்ரிபிள் எக்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல லாஸ்ட் பார்ட்ல நீ பார்த்தனா தீபிகா படுகோன் நடிச்சிருக்கும். அந்த படத்துல நீ பார்த்தனா இதே மாதிரிதான் இருக்கும் செட்டப். எடுத்துட்டு போய் வேர்ல்டு ஆடியன்ஸுக்கு சேர்க்கறதுக்காக அந்தந்த ஊர்ல இருந்து பேன் இந்தியான்றது அந்த கல்ச்சுரலா இருக்கணும், ஒரு கிராண்டியரா இருக்கணும். படத்துடைய கதையும் களமும் அது மொத்த மக்களுக்கும் புரியணும், மொத்த பேரையும் போய் அது சேரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னதான் நம்ம காந்தாரா வந்து எனக்கு கல்ச்சுரலா அது அட்டாச் ஆகலனாலுமே, பட் காந்தாரா வந்து ஏன் பேன் இந்தியா பிலிம் ஆச்சுன்னா அது வந்து கல்ச்சுரலா கனெக்ட் ஆயிருக்கு எல்லா மக்களும். நீ ரிலீஜியஸா அந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆனனாலதான் அது பேன் இந்தியா. ஓகேவா? நம்ம சின்ன பிள்ளையில இருந்து கேட்கிற கதை ராஜா கதை. அதனாலதான் பாகுபலி பேன் இந்தியாவா போய் எல்லாரும் மனசுலயும் உட்காந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க. பேன் இந்தியா 1000 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு வாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, தமிழ்ல நடக்காது. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, லோகேஷை வந்து இப்ப நம்மளே இவ்வளவு குறை சொல்றோம். ஒரு சாதாரண கூலி எப்படி பெரிய காட்டுல அடிக்க முடியும் அப்படி இப்படின்னு 1008 பேச்சு பேசுறோம். பட் நம்ம புஷ்பா எடுத்தனாலும் ஒரு சிமிலர் கதைக்களம் தான். ஆனா அந்த புஷ்பால ஒரு சிமிலர் கதை, புஷ்பாக்கு பின்னாடி ஒரு ஊரே இருந்துச்சு. அத வந்து அந்த செகண்ட் பார்ட் அந்த ஒரு ஊரே இதுல வந்து இவர்கிட்ட ஒரு 13 பேர் இருக்கு, இவருக்கு வந்து ஒரு சொத்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல காட்டினா வச்சா பரவாயில்ல, எப்படி வந்து இவரால மெக்சிகன் போக முடியும்? அந்த மாதிரி இவர் ஓட்டுற ஃபார்ச்சுனர் காரு சைமன் கொடுத்த காரு. இதெல்லாம் விட காமெடி, செமையா சண்டை பெற 18 பேரை வீட்டுல வச்சுட்டு சுதியாசன் கூட லொல்லு சபா டீம் அனுப்பிச்சுடுறாரு. அந்த படத்துலயே அவர் காமெடி ஆக்டரா தான் வருவாரு, அவரை போய் கூப்பிட அமைச்சிருக்காங்க. ஐயோ, இந்த ஷோபின் வேற செத்து விளையாண்டு இருப்பாப்ல. ஒரு படத்துல வடிவேல் வந்து சொல்லுவான், நாம வேணா செத்து விளையாடலாமா அந்த மாதிரி. கூலியை வந்து எதோட கம்பேர் பண்ணோம்னா 3 நாள் கழிச்சு இல்ல 1 வாரம் கழிச்சு நம்ம வார் 2 படத்துக்கு போனோம். அச்சோ ரொம்ப மோசம். அந்த வார் 2 படம் பார்த்துட்ட பிறகுதான் கூலியை நல்ல படம் நம்ம ஒத்துக்கிட்டோம். இப்ப கூட சொல்றேன், நீங்க யாராவது கூலி படம் பார்த்துட்டு உங்களுக்கு கூலி படம் வந்து விரக்தியை தந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா வார் 2 போய் பாருங்க. வார் 2 ஓட்டில ரிலீஸ் ஆயிருச்சா? இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே, தியேட்டர்லயே பார்க்க முடியல. அந்த படம் எப்படின்னா, அவன் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே, அந்த யாஷ்ராஜ் பிலிம்ஸ்ல அந்த டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே மண்டையை இப்படி வெட்டி மூளை எடுத்து தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதை எழுதுவான் போல. ஏன்னா பாக்குறவன் பைத்தியக்காரன். எப்படின்னா என்ன ஸ்கிரீன்ல காமிச்சாலும் நம்பிடுவாங்க, என்ன பண்ணாலும் நம்பிடுவாங்கன்ற மாதிரி தான் அது இருந்துச்சு. டாம் க்ரூஸ் இது ஏரோப்ளேனை புடிச்சிட்டு ஓடுவார், ரியல் ஸ்டண்ட். ஓகேவா? அதையே நம்மால ஏத்துக்க மாட்டான். என்ன இவங்க ஓடுற பிளைட் மேல ஏறி நின்று சண்டை போடுறானு. அதாச்சும் அந்த நல்ல படத்தை பார்த்தா தெரியும் அது எவ்வளவு விண்ட் இருக்கும். டாம் க்ரூஸோட ஸ்டண்ட்ல கிளீனா தெரியும், அந்த விண்டோட எஃபெக்ட் எல்லாமே ஃபேஸ்ல தெரியும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். டாம் க்ரூஸோட எல்லாம் கம்பேர் பண்ணி இல்ல இதுல வந்து இவனுங்க வந்து அந்த படத்துல கொஞ்சம் கூட எஃபெக்ட்டே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் கத்தி வச்சு கிரிப் பண்ணுவான்டா, ஏர்ப்ளேனை கத்தி வச்சு கிரிப் பண்ணுவானுங்கடா, அநியாயம் பிடிச்சவனுங்க. ஐயோ, ஒஸ்ட் டு தி கோர். பாத்துட்டு கூலி பாத்தீங்கன்னா லோகேஷ் எவ்வளவோ பரவாயில்ல, இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி தோணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. இல்ல, லோகேஷ்ல என்ன பிரச்சனைனா, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. இப்ப இந்த பாட்காஸ்டே நம்ம பண்றதுக்கு காரணம், லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. கேட்டா, ஒரு படம் நம்மள மாத்திருமான்னு கேட்டா அப்படி கிடையாது, நம்மள அப்பா அம்மா வளர்த்திருக்காங்க, அப்புறம் நம்ம வளர்ந்த விதமே தப்பாயிடும் அப்படின்னு. அது அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பா படங்கள், பிலிம்ஸ் ஆர் இம்பாக்டிங் பீப்புள் லைஃப்ன்றது தமிழ்நாடு இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இட்ஸ் யூனிவர்சல். எங்கெல்லாம் நீங்க ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கோ, எங்கெல்லாம் படங்கள் தயாரிச்சு தியேட்டருக்கு போய் அது ஓடிடில வந்து மக்கள் பாக்குறாங்களோ, சினிமா மக்களை பாதிக்குது.
கண்டிப்பா கண்டிப்பா மக்களை சினிமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. மறுக்க நிறைய முடியாது. மெசேஜஸ சினிமா தான் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்பிள் கிட்ட கொண்டு போயிருக்கு. அத வந்து அதுக்குன்னு நம்ம வந்து எதுவுமே வந்து அதுல எதுவுமே மறுக்கவே முடியாது. ஆனா அதுக்குன்னு மெசேஜ் மட்டும் சொன்னீங்கன்னா செம்ம அடி வாங்குவீங்க. 200 ரூபா கொடுத்து படத்துக்கு போறோம். எனக்கு மெசேஜ் மட்டும் வேணாம். ஓகேவா? எனக்கு மெசேஜ் கூட சேர்ந்து கொஞ்சம் ஒரு மசாலா என்டர்டெயின்மென்ட்டும் இருக்கணும். வேணும். ஆ அதே மாரி ரொம்ப லாஜிக்கும் எதிர்பார்க்க கூடாது. படத்துல போயிட்டு. ஆமா. மேஜிக் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு அனிருத் போடுற பிஜிஎம்க்கு தலைவர் நடந்து வரும்போது மாஸா இருக்கா? அத பாருங்க. அத பாருங்க. 72 72 கேள்வி, 80 நொண்ட நாட்டியெல்லாம் இல்ல. பேசக்கூடாது. இல்ல. நான் அதான் சொல்றேன். இப்போ இவ்ளோ கிரிட்டிசிசம் வந்து நம்ம கூலி படத்துக்கு வருது அப்டின்னா, நான் ஏன் அந்த கிரிட்டிசிசத்த என்னால ஏத்துக்க முடியல? இது ஏன் ஒரு ஒரு தெலுங்கு படம் புஷ்பா வரும்போது, நீங்க ஏன் அதுல இருக்கிற லாஜிக்க வந்து நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க? புஷ்பா வந்து கண்டெய்னருக்குள்ள 40 நாள்ல தண்ணி வாட்டர் டேங்க் இல்லாம ஆய் பேண்டு அங்கேயே இருந்து கண்டெய்னர் அத ஒத்துக்கிறீங்க. ஆனா வந்து கூலி படத்துல வந்து இது பண்றத ஒத்துக்க மாட்றீங்களே. அது அது ஏன் அது ஏன் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஏத்துக்க மாட்றாங்க? அந்த பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க அப்டின்றது எனக்கு கண்டிப்பா ஒரு வருத்தம் இருக்கு. ஒரு ஆமா கேஜிஎஃப்ல உண்ம. சாதாரணமா தனி ஆளா ஒருத்தன் இருக்கான். அவன் போயிட்டு என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவ்வளவு பெரிய இத கண்ட்ரோல் பண்ண முடியும் போது, ஏன் எங்க கூலியால ஒரு மெக்சிகன் காரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஏன் அத நம்ப மாட்றீங்க? இத நீங்க எடுத்துக்கங்க. ஏன் கேஜிஎஃப் 1ம் தமிழ்நாட்டுல பெருசா கலெக்ஷன் கிடையாது. புஷ்பா 2வும் பெரிய கலெக்ஷன் கிடையாது. ஓகேவா? இவனுங்க சோ கால்டு பேன் இந்தியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்ற எல்லாமே இந்த தமிழ்நாட்டுல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம ஆளுங்கலாம் இந்த ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. ஆளுக்கு ரிவ்யூவர் ஆயிட்டாங்க. ஓகேவா? எல்லாருமே படத்துல இருக்கிற குறைகளை உட்டா நோட் புக் பென் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த படத்துல நோட்ஸ் இவ்வளவு எழுது. குறை இருக்கு. ஆமா. குறை இருக்குன்னு நோட்ஸ் எழுதிட்டு வந்து எவனா இந்த இடத்துல சொல்லி இப்படி கை காமிக்கிறதுக்கு பதில் இப்படி கை காமிச்சிட்டாரு அப்படின்லாம் எழுதுவாங்க போல. அந்த அளவுக்கு அதெல்லாம் மைன்யூட்டா ரிவ்யூல குடுக்குறாங்க. ரிவ்யூ சொல்றவனை விட்றா, நீ சாதாரணமா பேசுறவனே பாரேன். படம் நல்லா இருக்குன்னு நீ சொல்லிட்டன்னா இன்னும் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குன்னு சண்டைக்கு வராங்க. ஏன்னா நான் காசு கொடுத்தேன், நான் படம் பார்த்தேன்டா, எனக்கு பிடிச்சிருந்ததுடா கூலி. ஆ. அதுக்கேடா அது சண்டைக்கு வரீங்க? லோகேஷ் கேட்டது கரெக்ட் தான். நான் உங்கள்ட்ட எல்சியூன்னு சொல்ல, நான் உங்கள்ட்ட டைம் டிராவல்னு சொல்ல. ஏண்டா நவி நவீன நவீன பிணம் எரிக்கும் மிஷின் அத டைம் டைம் டிராவல் மிஷினா பார்த்தது யார் தப்பு? உங்க தப்புடா. ஆனா அதுல அதுல எனக்கு ஒரு ஒரு லாஜிக் மட்டும் அந்த மிஷின்ல ஒரு லாஜிக் எரர் இருக்கு. எனக்கு வந்து அத ஆ. மட்டும் இப்பயும் ஒத்துக்க முடியல. யாராவது உட்கார்ற சேர்ல போயிட்டு அவர் சொல்றாரு நான் நாய் எரிக்கிறதுக்கும் ரோட்ல செத்துக்கிறத எரிக்கிறதுக்கு தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. டேய் அதுக்கு ஒரு ஸ்டூல் ஒரு ஸ்டூல் இல்ல வந்து ஒரு டேபிள் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். பிளேட்டுடா. அது அவன் ஒரு அவன் மைக்ரோவேவ் அவனு. அத ஆ கூட வச்சிருக்கான். அந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட் சர்ஃபேஸா வச்சிருக்கலாம். சேர்ல எப்படி நாய் உட்காரும்? ஃபர்ஸ்ட் அதுவே ஒரு பெரிய ஃபிளா. அப்பவே தெரியுது இது வந்து நாய் எரிக்க கிடையாது மனுஷங்களை எரிக்கிறதுக்கு அப்படின்னு. அது வந்து ஆனா என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய ஃபிளா. ஏதோ ஃபர்ஸ்ட் டிசைன்ல வந்து அவர் போய் அந்த டேய் பேட்டர்ன் அவன் பாக்குறதுக்காக காமிப்பாரு. அப்பவாச்சும் அதை ஒரு சும்மா ஒரு வேற மாதிரி காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மனுஷங்களை எரிக்கும் போது அப்கிரேட் பண்றாரு சேரா காமிக்கிறாருன்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். அத மாதிரி சில விஷயங்கள். இதாரி மக்கள் என்ன சொல்றாங்களோ இப்ப நீயும் அந்த மாதிரி ஆயிட்ட பாரு. நீயும் அந்த சோ கால் ரிவ்யூவர் ஆயிட்ட. படம்டா கவர்மெண்ட் பெணம் இறக்கிற இடம்லாம் இருக்குல்ல, அதையே ஆஹ் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கலாம். அவங்கிட்ட இருக்கிற காசுக்கு பிரைவேட் இடத்துல அதே அவனே வச்சிருக்கலாமேப்பா. அவனே யாருப்பா கேட்க வச்சிருக்கலாம். போறது? யாரு கேட்க அவ்வளவு பெரிய போறா? அசால்ட்டா 5000 6000 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுல ஒரு 50 கோடி போட்டா கூட தனியா ஒரு 100 ஏக்கர்ல நடுவுல பிணை எரிக்கிறத மட்டும் வச்சு நடத்திட்டு இடமே போயிருக்கலாமே. வச்சிருக்கலாமே. ஏய் ஏன்டா நம்ம குமார் இருக்காரு புதுப்பேட்டை குமாரு பொணத்தை புதைச்சுனே இருப்பாரு. ஆஹ் அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட வாங்கி பொணத்தை புதைச்சிட வேண்டியதான். என்ன இருக்கு? ஆஹ் அதுக்கு எதுக்கு சேரு? சோ அந்த மாதிரி லாஜிக்னு பார்த்தா குப்பை லாஜிக் இந்த படம். அந்த பின்னாடி அந்த படமே. மாஸ் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன பொறுத்த வரையும். ஒவ்வொரு ஆனா சீனும் அனிருத் பிஜிஎம் ரஜினிக்காகவே எழுதுன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த இடத்துல சொல்றேன். அதே மாதிரி அதே அனிருத் மதராசி படத்துல ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. எனக்கு அது வந்து மதராசி அந்த படம் நான் பார்த்தேன். நான் மதராசி படத்த பத்தி படம் பேசல. நான் வந்து படத்த ஓகே. பத்திலாம் பேசல. அதுல படத்த ஒரு ஒரு பிஜிஎம் அந்த அஹ், சிவகார்த்திகேயனுக்கு பைத்தியம் பிடிக்கும் போது ஒரு பிஜிஎம் வரும். அது ஓகே. ஆமா ஆனா அந்த இதுல பிஜிஎம் செம்மையா சீனுக்கு இருக்கும். சீன் ஒரு பிஜிஎம் பார்த்துட்டு, இதுல வந்து அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு வந்து என்னடா இவ்ளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதுல செட் பண்ணிட்டு, ஏய் இதுல அந்த அளவு ஒர்க் அவுட் உனக்கு ஆகலையே அப்படின்ற உனக்கு மாரி ஒண்ணு இருக்கு. தெரியுமா? கூலி பிளேலிஸ்ட்ல எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? ஒரு 7, 8 26 பாட்டு இருக்கு. 26 26 பாட்டு. பாட்டு. ஆ. அன்னைக்கு அப்படிதான் நான் ஷாக் ஆனேன். அதாவது வெறும் அந்த கூலி பிஜிஎம்ஸ் மட்டும். ஆ. அன்னைக்கு ஆப்பிள் மியூசிக் ஓபன் பண்ணி பாக்குறேன். ம். பார்க்கும்போது அதுல வந்து மோர் தென் 20 நினைக்கிறேன். மக்களே இத பாட்காஸ்ட் ட்ராக் இருக்கு. பாக்குறீங்க. ஆ.
நீங்க வந்து உங்களுக்கு எத்தனை ட்ராக் இருக்கு கூலில அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தபடி கூலி பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தாங்க. வார பார்த்துட்டு நீங்க கூலி பாத்தீங்கன்னா கூலி நல்ல படம். கூலி பார்த்துட்டு எந்த படமும் பார்க்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் கூலி நல்லா இல்லாத படம். இவ்வளவுதான் சிம்பிளா எங்களுடைய சஜஷன். அப்பனா கூட என்னை பொறுத்த வரையும் நாகார்ஜுனா சொன்ன மாதிரி கூலி ஈக்குவல் டு மாசுக்கு 100 பாஷா தான். அதை நான் வந்து விட்டே தரமாட்டேன். ஏன்னா நான் இப்ப கூட எனக்கு போர் அடிச்சா ஓடிடில கூலி தான் பாக்குறேன். அந்த ஒரு மாசு, ஒவ்வொரு சீனும் மாசு. நம்மளுக்கு என்ன வேணும் படத்துல? ஒரு மாசு, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அது அப்படி கிடையாது சார். இப்போ விக்ரம் ஏன் ஹிட் ஆச்சு? விக்ரம்ல கமலஹாசனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்துச்சு. கமல் எது பண்ணாலுமே அவரால் இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்புற அளவுக்கு அந்த கேரக்டர் டிசைன் இருந்துச்சா? இப்ப நீ யோசிச்சு பாரு. அந்த ரஜினியை டெக்னிக்கலா பார்க்கவே முடியாது. எந்த படத்துல இதுவரை நம்ம ரஜினியை டெக்னிக்கலா பார்த்திருக்கோம்? அது கரெக்டா? இப்ப நான் அப்படியே கேக்குறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு ரஜினி, இப்ப ரஜினிக்கு ஒரு பேக்ரவுண்ட், அக்செப்டபிள் பேக்ரவுண்ட், இவர் இப்படி வெயிட் அப்படி வெயிட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு வேற லெவலு. அந்த மாதிரி ஒரு வெயிட்டான பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதே மாதிரி காட்டியிருந்தா அந்த மாஸ் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றேன். பேக்ரவுண்ட் கொடுத்துட்டாங்க. கடைசியில அவர் கீழே வந்து 4000 கூலிங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவ்வளவு பெரிய போர்ட்டையே கண்ட்ரோல் பண்ற ஒருத்தனை வந்து கொல்றாரு. அப்புறம் அவங்க பசங்களுக்கு சவால் விடுறாரு. ஆனா கடைசியில 13 பேர் தான் அவர் கூட போறாங்க. அது வேற கதை. 10 நிமிஷம் சீக்வன்ஸ், அதை பத்தி தான் அவரோட மொத்த ஸ்டோரியும் சொல்றாங்களே ஃபுல்லாவே. அதுல ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் மக்கள் கிட்ட. நீங்க வந்து கவனிச்சீங்களான்னு தெரியல, அந்த இந்த பாட்டு வரும் பாத்தீங்களா, சிட்டுக்கு சிட்டுக்கு பாட்டு, அந்த அந்த டி ஆர் ராஜேந்தர் அவங்க பாடின பாட்டு, அந்த பாட்டு வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், உபேந்திரா வந்து அப்படி இப்படி பைக்ல போவாரு, அவர் வந்து பின்னாடி ஷாட்ல எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. நீ கவனிச்சியா அத? அதெல்லாம் கவனிச்சேன்டா. ஆனா அப்படி காட்டுறதுக்கு ஸ்ருதிஹாசனை காப்பாத்த அமைச்சிருக்கலாமேடா. அட்லீஸ்ட் ஆலிசாவ அந்த இடத்துலயாவது யூஸ் பண்ணிருக்கலாம். காப்பாற்ற ஸ்பாட்லயாவது யூஸ் பண்ணிருக்கலாம். கடைசி வரைக்கும் எதுக்கு இதெல்லாம்? இது ஓவராலா என்னன்னா, ஒரு அந்த 1000 கோடி அடிக்கிற கிமிக்கு அதை ட்ரை பண்ணோன்றதுக்காக லோகேஷ் வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தான். அது ஒர்க் அவுட் ஆகல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு 500 கோடிக்கு மேல அடிச்சிருச்சுன்றாங்க. ப்ரொடியூசருக்கு நஷ்டமா லாபமான்னு தெரியல. 600 கோடி கிராஸ் சாதிக்கே. ப்ராஃபிட் எவ்வளவு வரும்னு யாருக்கு தெரியும்? 50% நெட். சரிடா, 50% நெட் வந்திருக்கட்டும். ஓகேவா? 300 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் லோகேஷ் சம்பளம் வாங்கிட்டான். ஓகேவா? 200 கோடி ரூபாய் தலைவர் பட சம்பளம் வாங்கிட்டாப்ல. சரியா? 250 கோடி போயிருச்சா? மீதி 50 கோடி இருக்கு. 50 கோடியில மீதி இருக்கிற காஸ்டுக்கே அவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்ப படம் லாஸ் தானே ப்ரொடியூசருக்கு. ஓகே, புரியுது. அப்படி சொல்றேன். இது வந்து ஹிட் படம் எல்லாம் கிடையாது. இது வந்து ஃப்ளாப் தான் படம். நான் ஒரு கணக்கு சொல்றேன். நான் சொல்ற கணக்கு தப்பா இருக்கும். ஓகேவா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கா, இல்ல பைத்தியக்கார மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தோணுதா? என்ன தோணுதுன்றத ஹானஸ்டான ரிவ்யூவை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் ஒரு ரிவ்யூவர் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லி இந்த பாட்காஸ்ட்ல இருந்து விடைபெறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து லோகேஷ் கனகராஜ் அவங்க வந்து பேசின விஷயத்தை பத்தி நம்ம வந்து இன்னொரு பாட்காஸ்ட்ல வந்து நம்ம வந்து தனியா பேசுவோம். மக்களை வந்து படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அது வந்து உண்மையாலேயே அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து கண்டிப்பா இன்னொரு பாட்காஸ்ட்ல பேசுவோம். அதை பத்தி தெரிஞ்சுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அந்த பாட்காஸ்ட்லேயே வரும். அந்த பாட்காஸ்ட்ல நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட ரொம்ப ஃபிலிமை வந்து ரசிக்கிறவங்க, ஃபிலிமை வந்து நேசிக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நாம வந்து பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.